ஹாய், நான் உங்க கிருத்திகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சக்சஸ் தேடி எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனா, அந்த சக்சஸ் வந்து பிரேக் ஆகிட்டு ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஃபெயிலியர மட்டுமே திரும்ப திரும்ப சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த ஃபெயிலியர எப்படி பிரேக் பண்ணிட்டு திரும்ப சக்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லாம சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசுலயே படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைங்களையும் ஃபேமிலியும் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் லைஃப்ல வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா வந்து ஏதோ பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு ஆசை இருக்கும். பட் அத எப்படி பண்றது? என்ன பண்ணணும்? என்ன பண்ணா நம்ம வந்து புதுசா ஒரு பிசினஸையோ ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்றோம். இல்ல ஏதோ ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த விஷயத்துல எப்படி சக்சஸ் ஆகணும்? அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டு உடனே கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு 3 கிட்ஸும் ஆயிட்டாங்க. அப்புறம் ஃபேமிலிய பார்த்துட்டு குழந்தைங்கள பார்க்குறது, அப்புறம் வீட்டு வேலை செய்றது. இது மட்டுமே தான் என்னோட ரொட்டீன் லைஃபா இருந்துச்சு. எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு ஃபீல் பண்ணுவேன்னா, எல்லார் லைஃப்லயும் ஏதேதோ சக்சஸ் தேடி போயிட்டு இருக்காங்க. யார் யாரோ என்னென்னமோ அச்சீவ் பண்றாங்க. பட் நம்ம என்ன பண்றோம்? வீட்ல சும்மாவே இருக்கோமே! அப்டின்ற மாரி தான் நான் அதிகமா ஃபீல் பண்ணது இந்த விஷயத்துக்காக தான். அத வந்து பிரேக் பண்ணணும் அப்டின்றத நான் எனக்குள்ள ஸ்ட்ராங்கா இது பண்ணிக்கிட்டேன். நான் யார்கிட்டயுமே இத பத்தி டிஸ்கஸும் பண்ணல. எனக்குள்ள நான் ஸ்ட்ராங்கா இதுக்கு எதா பண்ணணும். நம்ம வந்து நம்ம தனியா தெரியணும் அப்டின்ற மாரி நான் எனக்குள்ள சக்சஸ தேடி ஓடணும் அப்டின்றதுக்காக நான் ஆரம்பிச்சது தான். என்னென்ன பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ, அது எல்லாமே எனக்கு டபுள் மடங்காவே கிடைச்சிட்டு இருக்கு. இந்த சேனல் ஃபுல்லாவே நான் என்னென்னலாம் பண்ணி நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஸோ நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப்லயும் நீங்க சக்சஸ புதுசா ஒண்ணு தேடலாம். நான் நெயில் ஆர்ட் பண்ணுவேன், நான் மேக்கப் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து எனக்கு அப்பலாம் ஒரு ஐடியாவுமே கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு மந்த்லி இவ்ளோ ஏர்னிங்ஸ் வேணும். இவ்ளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோன்றத கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மந்த்லி எவ்ளோ நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நான் என்ன பண்ணேன்னா, காலையில 3:20லேருந்து 4:20ன்றது ரொம்ப 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 பவரான டைம். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, எழுந்து உட்காந்துட்டு நான் இதுமே வந்து யூடியூப் வீடியோஸ்ல பார்த்து தான் இதெல்லாம் கத்துக்கிட்டது. நான் தனியா எந்த கிளாஸோ எங்கேயோலாம் போகல. நான் இது எல்லாமே யூடியூப்ல தான் பார்த்து கத்துக்கிட்டேன். அதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 3:20லேருந்து 4:20க்குள்ள நீங்க எந்த விஷயம் கேட்குறீங்களோ, அது நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இத வந்து நான் ஸ்ட்ராங்கா நம்பினேன் இந்த விஷயத்த. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எல்லாரும் தூங்குனாலும் பரவால்ல, அந்த டைம்ல நான் எழுந்து உட்காந்து கண்ண மூடிட்டு, என் ஹார்ட் கிட்ட நான் இப்படி கைய வச்சுட்டு, எனக்கு இவ்ளோ ஏர்னிங்ஸ் வேணும். மந்த்லி நான் இவ்ளோ ஏர்ன் பண்ணணும். அப்படின்றத மட்டும் நான் திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நெறைய மேனிஃபெஸ்டேஷன்லாம் கூட பண்ணியிருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் வொர்க் அவுட் ஆகும். நான் இத வந்து காலையில இந்த 3:20லேருந்து 4:20க்குள்ள இந்த வேலைய பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு நெறைய நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. தானா வந்து எனக்கு மெடிடேஷன் பண்ண பண்ண தான் இந்த நெயில் ஆர்ட் சம்மந்தமா நீங்க மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே தானா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எதையுமே தேடி போ தேவையில்ல. என்ன உங்களுக்கு தேவையோ, உங்கள தூக்கி விடுறதுக்கு என்ன தேவையோ, அது எல்லாமே அந்த விஷயம் உங்களுக்கு தானாவே தேடி வந்து நடக்கும். நான் காலையில அந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா, கண்ண மூடிட்டு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ நீங்க அந்த ஸ்லோகம் பண்ணலாம். நான் வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து கிராட்டிட்யூட் தான் நான் பண்ணேன். அதுக்கு அடுத்தது வாட்டர் பிரேயர் பண்ணுவேன். கண்டிப்பா தண்ணிக்கு வந்து நான் நன்றி சொல்லி நான் பிரேயர் பண்ணுவேன். அதுமே வந்து உங்களுக்கு இதெல்லாம் தனித்தனியாவே உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல நான் அப்லோட் பண்றேன். நீங்க தனித்தனியா பார்க்கும்போது உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் ஷார்ட்ஸ்ல சொல்றேன் அதெல்லாம். நீங்களுமே காலையில அந்த வேலையெல்லாம் பண்ணுங்க. நான் தண்ணிக்கு நன்றி சொல்றதே அது ஒரு பிரேயரா நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போலாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, காலையில அந்த டைம்க்கு எழுந்த மாட்டேன். பட் ஒரு 4:30க்கு அப்புறம் நான் எழுந்து குளிச்சுட்டு, சாமி ரூம்ல போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு வந்து மெடிடேஷன் உங்களுக்கு வரல அப்படின்னாலும், மெடிடேஷன் பண்ண தெரியல அப்படின்னாலும், நீங்க காலையில எழுந்துட்டு, குளிச்சுட்டு, சாமி ரூம்ல போயிட்டு, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. நான் கண்டிப்பா தண்ணி இல்லாம நாங்க சாமி ரூம் போனதே கிடையாது. எப்பயுமே தண்ணியோட தான் எடுத்துட்டு போவேன். அந்த தண்ணிய போய் அங்க வச்சுருவேன். ஃபர்ஸ்ட் நானு என்ன பண்ணுவேன்னா, விளக்கு ஏத்திருவேன். சாமிக்கு வந்து விளக்கு ஏத்திருவேன்.
நீங்க நெய் விளக்கு ஏத்துறீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு அற்புதமான விஷயம் எல்லாமே நடக்கும். ஏன்னா, நான் நெய் விளக்கு ஏத்தும் போதெல்லாம் வந்து, அவ்ளோ நான் பவர் வந்து அவ்ளோ உணர்ந்தேன். எனக்கு என்னென்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன். அதனால தான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க அப்படி இல்லனாலும், எண்ணெய் போட்டு கூட நீங்க நல்லெண்ணெயோ, இல்ல விளக்கெண்ணெயோ போட்டு கூட நீங்க விளக்கேத்திக்கோங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் என் முன்னாடி அவ்ளோ சாமி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், விளக்கேத்துவேன். விளக்கேத்திட்டு, வத்தி எடுத்து எல்லா சாமிக்கும் காட்டுவேன். அதே மாரி தண்ணிக்கு காட்டுவேன். ஸ்டோன்ஸ் நான் வச்சிருப்பேன்னு சொன்னேன்னா, அந்த ஸ்டோன்ஸயுமே நான் சாமி ரூமுக்கு எடுத்துட்டு போவேன். நான் இந்த மாரி ஸ்டோன்ஸ் வச்சிருப்பேன். இந்த ஸ்டோன்ஸ்மே வந்து நான் சாமி ரூமுக்கு எடுத்துட்டு போவேன். அதே மாரி என்னோட கையில பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா? இதுவுமே ஸ்டோன்ஸ் தான். இந்த ஸ்டோன்ஸ்மே நான் அந்த தண்ணி பக்கத்துல தான் வச்சிருப்பேன். ஸோ நான் இதெல்லாம் வந்து அந்த நெருப்புக்கு, அ காற்றுக்கு, தண்ணிக்கு, பூமிக்கு இதெல்லாம் வந்து நான் பஞ்ச பூதத்துக்குமே வந்து நன்றி கண்டிப்பா சொல்வேன். ஊதுவத்தி ஏத்தும் போதே வந்து ஒரு ஒரு சாமிக்கும் நான் சொல்றத விடவும், இந்த பஞ்சபூதத்துக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்வேன். நன்றி சொல்லி தான் ஆரம்பிப்பேனே. அதுக்கப்புறம் குலதெய்வ சாமிய நெனச்சு மனசுல வந்து நீங்க எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிப்பேன். நெறைய பேர் வந்து அ என்ன கேட்டிருக்காங்க, "சாமி ரூம்ல போயிட்டு இவ்ளோ நேரம் என்னதான் பண்றியோ?" அப்படின்ற மாரிலாம் என்ன கேட்டிருக்காங்க. பட் நான் சாமி ரூம் போனேன்னா 20 மினிட்ஸ் கரெக்ட்டா 20 மினிட்ஸ் நான் சாமி ரூம்ல ஸ்பெண்ட் பண்ணுவேன். அததான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த வீடியோ தான் நான் ஆன் பண்ணுவேன். கண்டிப்பா 20 மினிட்ஸ் ஆவது நான் சாமி ரூம்ல இருக்கும்போது அந்த பாட்டு கண்டிப்பா ஓடும். தண்ணிக்கு பக்கத்திலேயே தான் அந்த பாட்ட வச்சிருப்பேன். ஏன்னா, அந்த நம்ம என்ன பிரேயர் பண்றோமோ, அது ஃபுல்லா அந்த தண்ணீல இறங்கணும் அப்படின்றது என்னோட அ தண்ணீல இறங்கி அது நான் குடிக்கும்போது எனக்கு அது நடக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதனால எப்பயுமே நான் தண்ணிக்கு பக்கத்திலேயே தான் அந்த ஸ்லோகம் ஆன் பண்ணி வைப்பேன். பக்கத்திலேயே தான் அந்த ஸ்டோன்ஸும் வச்சிருப்பேன். அந்த ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது நான் நம்புறேன். அதனால அந்த ஸ்டோன்ஸுமே பக்கத்துல வச்சிருப்பேன். அந்த ஸ்லோகம் ஓடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, விளக்கேத்திடுவேன். விளக்கேத்திட்டு இந்த மாரி வத்தி ஃபுல்லா காட்டிடுவேன். சாமிக்கு காட்டுவேன். அடுத்து தண்ணிக்கு, அதே மாரி என்னோட ஸ்டோன்ஸ்க்கு, அப்புறம் நெருப்புக்கு இது எல்லாமே வந்து ஆகாயத்துக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்வேன். கண்டிப்பா அந்த பஞ்சபூதத்துக்கும் நன்றி சொல்வேன். நன்றி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனுமே அந்த நெருப்புல மட்டும் தான் இருக்கும். நான் வந்து குலதெய்வத்த ஃபர்ஸ்ட்டு கும்பிடுவேன். குல குலதெய்வத்த கும்பிட்டதுக்கு அப்புறம், என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த என் முன்னாடி அவ்ளோ சாமிங்க ஃபோட்டோ இருந்தும், நான் வந்து என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த நெருப்பு மேல மட்டும் தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட்டு சிவன் ஸ்லோகம் சொல்வேன். இந்த எல்லா ஸ்லோகமுமே உங்களுக்கு தனித்தனியா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல குடுக்குறேன். நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இத வந்து 48 டேஸாவது கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அதுக்குள்ள உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே இந்த ஸ்லோகம்ஸ் எல்லாமே நான் தனித்தனியா வேற வேற இடத்துல இருந்து எடுத்தது தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிவனோட ஸ்லோகம் சொல்லிடுவேன். அதுக்கு அடுத்தது முருகரோட ஸ்லோகம் சொல்வேன். சிவன் ஸ்லோகம் 11 டைம்ஸ் சொல்வேன். அடுத்து முருகருக்கு சொல்றத நான் 6 டைம்ஸ் சொல்வேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹோப்போனோபோனோ பிரேயர் கண்டிப்பா 30 டைம்ஸ் அப்படி இல்ல 40 டைம்ஸ் கண்டிப்பா சொல்வேன். ஒண்ணு யுனிவர்ஸ்க்கு சொல்வேன். அப்படி இல்லன்னா என்னோட கிட்ஸ்க்காக, ஸ்டடீஸ்க்காக சொல்வேன். அப்படியும் இல்லன்னா மணிக்காக சொல்வேன். இது 3த்துக்காகவும் நான் ஹோப்போனோபோனோ பிரேயர் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பையே பார்த்துட்டு இவ்ளோ ஸ்லோகம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இவ்ளோ ஸ்லோகமும் அந்த நெருப்ப பார்த்து மட்டும் தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் நான் கண்ண மூடுனேன்னா, எனக்கு இந்த புருவத்துக்கு நடுவுல இருக்க இடத்துல நான் கான்சன்ட்ரேஷன் அப்படியே திருப்பி அங்க வைப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் எதிர்க்க அந்த நெருப்ப பார்த்தேன் இல்லையா? அந்த நெருப்போட ஒளி வந்து நான் கண்ண மூடுனதுக்கு அப்புறம் என்னோட 2 புருவத்துக்கு நடுவுல தெரியும். அத மட்டுமே கவனிச்சு நான் நிப்பேன். வேற எத பத்தியுமே யோசிக்க மாட்டேன். அந்த இடத்த மட்டுமே கவனிச்சு நான் நின்னு, என் மனசுக்குள்ள எனக்கு என்ன தேவையோ, அது நடந்துட்ட மாதிரி நான் சொல்வேன். எனக்கு நீங்க அதே மாரி நான் நடந்துட்ட மாரி சொல்வேன். சில விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நெனச்சா, என்னோட அந்த இடத்துல பார்த்து நான் சொல்வேன். "உன்னால அது முடியும். எனக்காக அத நீ செய்." அப்படின்ற மாரி நான் அந்த புருவத்துல நடுவுல அந்த ஒளி தெரியும்னு சொன்னேன் இல்லையா? அந்த இடத்த பார்த்து நான் செய்வேன். அது நான் செய்யும்போது எனக்கு அந்த 48 டேஸ்லயே வந்து நெறைய சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வித்தியாசமா நெறைய நடக்க ஆரம்பிக்கும்போது, நீங்களே அத விட மாட்டீங்க. அது இன்னும் செய்யணும், கன்டின்யூ பண்ணணும் அப்டின்ற மாரி தான் நீங்க நெனைப்பீங்க. நெறைய பேரு என்ன வந்து என்னதான் இவ்ளோ நேரம் சாமி ரூம்ல பண்றேன்னு நெனைக்கிற எல்லாருக்கும் வந்து இது ஒரு பதிலா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். சேஞ்சஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? என்ன அற்புதமான விஷயம் நடந்துச்சு? அப்டின்னு சொல்லிட்டு நீங்க ஓப்பனா சொல்லனா கூட பரவால்ல. நீங்க உங்களுக்கு சொல்லணும்னு தோன்றத வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்களும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூனிவர்ஸ ப்ரே பண்ணிக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க லைஃப்லயும் யார் சக்ஸஸ பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.